வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல், குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லா மட்டத்திலையும் எழுந்திருக்கு. ஆனால் இந்த சூழலில் நீங்கள் பாருங்கள், பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 2000 வாகனங்கள் நிற்குது. எதற்காக நிற்குது அப்படிங்கிற எந்த விஷயமும் யாருக்கும் பெருசாக தெரியல. அது இப்போ தான் லோக்கல் ஊடகங்களில் பெருசாக பேசு பொருளாக மாறி இருக்கு. சரி, இப்போது அங்கே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நினைச்சுன்னா இங்கே ஒரு 2000 வாகனங்கள் எதுக்காக நிற்கணும்? இந்த 2000 வாகனங்கள் ஃபஸ்ட்டு ஈரானுக்குள்ளே எதுக்கு போனாலும் என்ன கொண்டு வராங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். அது அந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கே தெரிந்து நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதையே வாழ்வாதாரமாக, அந்த ஒரு இல்லீகல் பிஸ்னஸையே வாழ்வாதாரமாக வச்சு பாகிஸ்தானுடைய அந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பல லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி ரொம்ப விரிவாக பார்ப்போம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த போர் தொடங்கிய பிறகு எல்லாருமே எல்லா நாடுகளுமே இந்த போர் சூழலில் அவங்களுடைய பார்டர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஈரானும் செஞ்சுது. ஈரான் என்கிற நாடு இஸ்ரேலோட தங்களுடைய நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்ட நாடு அல்ல. ஆனால் ஈரான் என்ற நாடு பாகிஸ்தானோடு தங்களுடைய நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. அதுவும் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர்ஸ் பார்டர் ஏரியா மட்டும் இருக்குது. ஸோ இந்த பார்டர் ஏரியாவில் நிறைய இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அது வழக்கம் போல் சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரக்கு அப்படிங்கிற விஷயம் ஒன்று. அதை தாண்டி நடக்கக்கூடிய ஒரு இல்லீகலான விஷயம் அப்படிங்கிறது எரிபொருள் கடத்தல். இந்த எரிபொருள் கடத்தல் ஏன் நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஈரானில் எண்ணெய் வளம் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சைனா, ஈவன் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எரிபொருளை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்குது. பட் நம்ம பெரிய அளவுக்கு வாங்கலை. நம்ம பெரிய அளவுக்கு வாங்குறது ரஷ்யா, சவுதி அரேபியா கிட்டேருந்து வாங்குகிறோம். சைனாவுக்கு ஒரு பெரிய அளவில் ஈரான் இந்த எரிபொருளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் அவங்க இந்த IMF கடன் வாங்கின பிறகு அவங்களுடைய விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்துருச்சு. IMF கடன் அவன் கொடுக்கும் போதே அவன் என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் அவன் போடுறான். அவனே பாகிஸ்தானுக்கு நீ உங்கள் விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி ஃப்ரீ பீஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு IMF ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கான். பாகிஸ்தான் அரசாங்கமும் காசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தலையாட்டிக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே காலங்காலமாக என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பலுச்சிஸ்தான் மாகாணம் தான் மிக முக்கியமான ஒரு மாகாணம். 42% நிலப்பரப்பை கொண்ட பாகிஸ்தானோட மிக முக்கியமான மாகாணம். இந்த மாகாணத்தில் சுத்தமாக வளர்ச்சி கிடையாது. அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய இந்த அரசு கட்டமைப்புலையும் யார் முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னா அந்த பஞ்சாபி பாகிஸ்தானியர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா சிந்திகள் இருப்பாங்க. அதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு பலூச் மக்களுக்கு அங்கே எந்த ஒரு ப்ரையாரிட்டியும் அங்கே கிடையாது. அதனால இந்த மக்களுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் பிஸ்னஸ் என்ன, அதுவும் குறிப்பாக நம்ம பார்டரில் இருக்கோம் அப்படிங்கிறதால அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது கொண்டு வியாபாரம் பண்ணலாமா, இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு இல்லீகல் விஷயத்தை வச்சு ஒரு வாழ்வாதாரத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அந்த பலுச்சிஸ்தான் மக்கள் தள்ளப்படுறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாகவும் இஸ்லாமாபாத் அரசாங்கம் இருக்கு. ஏன் இருக்குன்னா, அவங்க இதை அலோவ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று, அந்த மாகாணத்தில் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற மாகாணத்தில் நம்மளால எந்த ஒரு வளர்ச்சி பணியும் கொண்டு வர முடியாது, ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், அவங்க அந்த மக்கள் என்ன பண்ணட்டுமோ பண்ணட்டும். அதை தாண்டி இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அரசாங்கத்தை, அந்த அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வேலைக்கு கட்டிங் வேற. இந்த என்ன வேலை அப்படின்னு சொல்றேன், பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், குறிப்பாக அந்த வணிகர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 2000 வாகனங்களை எடுத்துக்கிட்டு பார்டரை தாண்டி ஈரானுக்கு போகிறாங்க. ஈரானுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை ஏற்றிக்கிட்டு இந்த சைடு பாகிஸ்தானுக்கு வராங்க. ஸோ பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட இந்த ஏதோ ஒரு வாகனம் 2 வாகனம் கிடையாது, கிட்டத்தட்ட போகிறது அப்படிங்கிறது 2000 3000 வாகனங்கள் தினமும் இந்த பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் பார்டர்லேருந்து ஈரானுக்குள்ளே போய் அங்கேருந்து ஆயிலை எடுத்துகிட்டு வராங்க. அதாவது எரிபொருள், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு வராங்க. இது மட்டும் தினசரி எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் லிட்டர்
ஒரு நாளைக்கு ஈரான்லேருந்து கடத்திட்டு வராங்க பாகிஸ்தானுக்குள்ள. ஸோ பாகிஸ்தானுக்குள்ள கடத்திட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து இதை வந்து விற்பனை செய்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய டெய்லி ஆக்குபேஷன், அதாவது அவங்களுடைய தினசரி அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த கடத்தலை வந்து மையப்படுத்தி தான் இருக்கு. இந்த கடத்தல் இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் அந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காசை வாங்கிக்கிட்டு இதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இந்த எல்லா கண்ட்ரிக்குமே ஃபாரின் ரிசர்வ் அப்படின்னு இருக்கும், அந்நிய செலவாணின்னு ஒன்று இருக்கும். டாலர்ஸ் அப்படிங்கிற பேரில் அந்நிய செலவாணி அப்படிங்கிறது இருக்கும். அந்த அந்நிய செலவாணி வந்து பாகிஸ்தானுக்கு மிக மோசமான அளவுக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த இல்லீகல் இந்த ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது. ஸோ இதனால என்ன மாதிரியான பாதிப்புகளை பாகிஸ்தான் பொருளாதார ரீதியில் சந்திச்சுது அப்படிங்கிறத தாண்டி இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே அடிப்படையான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அவங்க கன்சியூம் பண்ணுற 15% இந்த பெட்ரோல் டீசல் வந்து இல்லீகலாக ஈரான்லேருந்து வர்றது. பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் PPL இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த எரிவாயு தயாரிக்கிற விஷயங்களை ஈடுபட்டு இருக்காங்க. அதை தாண்டி பாகிஸ்தான் வந்து வேற வளைகுடா நாடுகள்லையும் வந்து பெட்ரோல் டீசலை வாங்குது. ஆனால் அதை வந்து கன்சியூம் பண்ணாம அதை விட விலை கம்மியா இருக்கிறதால இந்த ஈரான்லேருந்து வரக்கூடிய இந்த இல்லீகலான பெட்ரோல் டீசல் வந்து இந்த பகுதியில் வந்து கன்சியூம் பண்றாங்க மக்கள். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த அரசோட அலட்சியம். அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு வந்து வேற எந்த வேலையும் இல்லை. இப்ப என்ன ஆயிருக்கு, இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த சூழல்ல முழுக்க இந்த பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பார்டரை க்ளோஸ் பண்ணதால என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ள போக முடியாது. அதே மாதிரி இந்த அவங்க இந்த பெரிய வர்த்தகம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, இந்த வர்த்தகத்தையும் அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இப்போ இருக்கிறாங்க. இது எப்படி பாகிஸ்தானுக்கு வந்து ஃபாரின் ரிசர்வை காலி பண்ணுது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து அதிகாரிகள் இப்போ இங்கேருந்து அந்த இல்லீகல் இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு வந்து அந்த இல்லீகல் ஆயில் ட்ரேட் பண்ணுறவங்க உள்ளே போகிறாங்க. இவங்க போய் டாலர்ஸில் வந்து கொடுத்து பெட்ரோலை வாங்குறாங்க. பெட்ரோல் வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து இவங்க வந்து விற்கிறாங்க. அது வந்து பாகிஸ்தானுடைய ருப்பீல் தான். ஸோ பாகிஸ்தானுடைய மணிங்கிறது உள்ளே தான். அப்போ இவங்க வெளில கொண்டு போகிறது எல்லாமே டாலர்ஸ். ஸோ டாலர்ஸ் அப்படிங்கிறது வெளியே போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அந்நிய செலவாணி பாதிப்பு யாருக்குன்னா பாகிஸ்தானுக்கு. ஆனால் பாகிஸ்தானுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு ஒரு துளி கூட இதை பற்றிலாம் வந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் அவங்க தொடர்ச்சியாக வந்து இதை அலோவ் பண்ணிட்டே இருக்காங்க. பாருங்கள், ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்தை அந்த மக்களுக்கு நாம் எதுவும் வளர்ச்சி செய்ய முடியல, சரி அவங்களே ஏதாவது செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு இந்த பார்டர்லேருந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து ஒரு அரசே உடந்தையாக இருக்குது அப்படின்னா அது வெறும் பாகிஸ்தான் அரசாக மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ஈரான் போரில் வந்து ஈரானுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஒருவேளை இஸ்ரேல் வந்து உங்கள் மேலே அணுகுண்டு போட்டுச்சுன்னா நாங்கள் இஸ்ரேல் மேலே அணுகுண்டு போடுவோம், இந்த மாதிரிலாம் வாயு விடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணம் நமக்கு வேணும், ஒரு ஃப்ரண்ட் வந்து இந்தியா அங்கே உருவாக்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் காரணம் கிடையாது. இந்த மாதிரி சில்லறை வேலைகளும் காரணம். இந்த மாதிரியான, அதாவது நாடு எவ்வளவு பலவீனத்தை வந்து சந்திக்கும் இதனால உட்கட்டமைப்பு எந்த அளவுக்கு மோசமாகும் அப்படிங்கிற எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உள்ளே போகிறவன் வெறும் பெட்ரோல் மட்டும் தான் கொண்டு வருவானா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய போதைப் பொருள் உள்ளிட்ட பாகிஸ்தானில் எந்தெந்த பொருள்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கோ அந்த விஷயத்தை எல்லாமே உள்ளே வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு இஸ்லாமாபாத் அரசாங்கத்தோட இன்னொரு சூழ்ச்சி வந்து இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், மிக குறிப்பாக பலூச் மக்கள் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரமும் இல்லை, விவசாயம் செய்யறதுக்கான எந்த சப்போர்ட்டும் அரசுகிட்ட இருந்து இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து இவங்க மக்கள் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்களே. ஸோ அப்போ என்ன செய்யறது? சரி, அந்த ஈரான் பார்டர் திறந்து விடு, அவங்க ஈரானுக்கு உள்ளே போட்டோம், வரட்டும், வாங்கட்டும், விற்கட்டும். ஸோ தங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பலுச்சிஸ்தான் வந்து அங்கே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சில்லற விஷயத்துக்காக இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து அலோவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து இப்போ எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்தமா இந்த இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்த ஜியோ பாலிடிக்ஸே வந்து மாறி இருக்கு. நாளைக்கு ஈரான்ல இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவா இருக்கக்கூடிய அதே அரசாங்கம் தான் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாச்சு. குறிப்பாக அயத்துல்லா அலி கமேனி வந்து அவர் வந்து அந்த பதவியில நீடிப்பாரா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துருச்சு. அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி செய்தி எதுவும் வரல. மேபி இந்த டெலிகாஸ்ட் பண்ணும்போது வருமோ என்னமோ நமக்கு தெரியல. ஏன்னா சுச்சுவேஷன் அவ்வளோ பேடாக போயிட்டுருக்கு. இவ்வளோ பேடாக போயிட்டுருக்கு அப்படின்னா
அந்த அளவுக்கு வந்து அந்த ஈரான் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ ஈரானை எப்படியாவது அப்படியே கூட வச்சுட்டு இந்த பார்டர் திறந்து வச்சுட்டு அப்படியே இல்லீகல் பிஸ்னஸை வச்சுக்கிட்டு இந்த பலுச்சிஸ்தான் அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இல்லீகலான ஒரு வாழ்வாதாரத்தை வந்து கிரியேட் பண்ணால் அவங்க அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இந்த பாகிஸ்தானுடைய கனவு தகர்ந்து விட்டது. அந்த இல்லீகல் அந்த பார்டர்ஸ் எல்லாமே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 2000 3000 வாகனங்கள் தினசரி போகுது அப்படின்னா அப்போ அது 2000 வாகனங்கள்னு எடுத்துக்க வேணாம், கிட்டத்தட்ட அது வந்து 2000 குடும்பங்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள்னா அது எத்தனை லட்சம் மக்கள். இவங்களுடைய முழுமையான அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இந்த ஈரானை நம்பி இருக்கு. அப்படிங்கிற போது அங்க வந்து இப்போ வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூடியாச்சு அப்படின்னா அப்போ இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அப்ப இந்த மக்கள் என்ன செய்வாங்க? இப்ப இந்த பயத்துல தான் இஸ்லாமாபாத் அரசாங்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பக்கம் போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை. இதுல அந்த மக்களுடைய ஒரு சின்ன சப்போர்ட்டா, அதாவது நம்மளும் பாகிஸ்தானி தான் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு சில பேருக்கும் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு மனதில் இருந்தவங்க கூட இப்ப மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதுதான் இஸ்லாமாபாத்துக்கு அடிக்கக்கூடிய அபாயமணி. ஏன் அப்படின்னா, என்னுடைய வாழ்வாதாரம் வந்து எப்போ வந்து பாதிக்கப்படுதோ அப்பதான் அரசுக்கு எதிராக ஒரு குடிமக்கன் திரும்புவான். எப்படி சிந்து மாகாணத்தில் விவசாயிகள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில் கை வச்சதுக்கு அப்புறம் அப்ப இங்க தண்ணி வராதா, அப்ப நாங்க விவசாயத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க தெருவில் இறங்கி போராடி அந்த சிந்து மாகாணத்தில் கூடிய உள்துறை அமைச்சருடைய வீட்டை கொளுத்துற அளவுக்கு போனாங்களோ, இப்ப கிட்டத்தட்ட பலுச்சிஸ்தான்லயும் அதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது மேலும் அங்க என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு வலு சேர்க்கும். கிளர்ச்சியாளர்களும் இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகாரு ஒரு சர்ச்சை அப்படிலாம் இருக்கு. ஆனா கிளர்ச்சியாளர்களுக்கு வந்து எவ்வளவோ உதவி இருக்கும். யார் வேணா உதவி செய்வானா நீங்க புரிஞ்சுக்கலாம் யார் உதவி செய்வான்னு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்க எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய முடியாது இல்லையா? அப்ப இந்த மக்கள் என்ன செய்வாங்க? இதை வாழ்வாதாரமா வச்சிருந்த மக்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் தெருவுக்கு வரக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பா இந்த விவகாரத்துல. இதை பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. வழக்கம் போல இவங்க வந்து ஏதாவது இந்த பாகிஸ்தான் ராணுவத்தை உள்ள அனுப்புறது, இன்னும் வந்து அதை வந்து அடக்கிறது. ஏற்கனவே மிரியார் பலூஜ்ல இருந்து பல லீடர்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்து பாகிஸ்தானுடைய ராணுவத்தை எச்சரிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து அந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த இயக்கத்தோட ஒரு முகமா இருக்கக்கூடிய மேராங் பலூஜை வந்து இப்போ வந்து சிறையில் வச்சிருக்கு பாகிஸ்தான். இன்னும் அவங்களை வந்து விடுதலை பண்ணல. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டமைப்பு எல்லாமே வந்து பலூச் மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற சூழல்ல இப்ப இதுவும் நடந்திருக்குன்னா அப்போ இது எதை நோக்கி போகும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா தெரியுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஈரான் இஸ்ரேலுக்கான இந்த போர் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு அப்படின்னா நிச்சயமாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை அதிகரிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எல்லையில் நடக்கக்கூடிய ஒரு தாக்குதல் சம்பவமாக அது இருக்கும். ஆப்ரேஷன் சிந்தூர் நேரத்திலையும் இந்தியா அங்க ஒரு ஃப்ரண்ட்டை ஓபன் பண்ணும்போது அவங்க உள்ளுக்குள்ள ஒரு ஃப்ரண்ட்டை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக ஓபன் பண்ணாங்க. அதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் சொல்லியிருந்தோம். இப்ப அந்த சூழலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ மக்களும், பெரும்பாலான மக்களும் அந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்புறம் அந்த போராட்ட குழு கூட சேரக்கூடிய ஒரு விஷயமும் இப்ப ஏற்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு வந்து நல்ல செய்தி இல்லை. தொடர்ச்சியாக வருகிற காணொலியில் இன்னும் விரிவான தகவல்களை பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.